பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை மாநகர் மாவட்ட தலைவர். கடந்த 1998 வருடம் சுமார் 26 ஆண்டுகளுக்கு முன்பு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி கோவையை சுடுகாடு ஆக்கிய ஒரு நாள். அதற்கு முக்கியமான காரியகர்த்தா அல்லுமா இயக்கத்தினுடைய தலைவர் SA பாஷாவினுடைய தலைமையிலே 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மிகப்பெரிய அளவிலே சதி திட்டம் தீட்டி கோவையில் பல்வேறு இடங்களிலே குண்டு வைத்து கிட்டத்தட்ட 58க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிர் இறந்தனர். வருகின்ற 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உக்கட லட்சுமி நரசிம்மர் கோயிலிருந்து கருப்பு தின பேரணின்னு சொல்லி நாங்கள் அறிவிச்சிருக்கோம். ஏன் கருப்பு தினம்னாக்கா சட்டம் ஒழுங்கை கொன்று குவித்து விட்டார்கள். அந்த பயங்கரவாதிக்கு, கொலைகாரனுக்கு இறுதி ஊர்வலத்தில் 5000 பேர் கலந்து கொள்வதற்கு அனுமதி கொடுத்த அரசாங்கமும் காவல்துறையும் சேர்ந்து கோவையினுடைய சட்டம் ஒழுங்கை கொன்று விட்டார்கள்.